ஹலோ காய்ஸ், சாகல் ஹவுஸோட ரெண்டாவது பாகம் தான். மொதல் பாகத்துல நம்ம ஹீரோ மும்பைக்கு போயிட்டு நம்ம ஹீரோனிய வச்சு எப்படிலாம் வச்சு செஞ்சாருன்னு, ரெண்டாவது பாகத்துல கிராமத்துக்கு வந்த நம்ம ஹீரோனிய கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து எப்படிலாம் வீட்டுல வச்சு கும்மாங்குத்து குத்துனாரு அப்படிங்கறதான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. விருந்துக்கு ஊர்ல கூட்டிட்டு வந்துட்டு அண்ணன் முன்னாடியே நம்ம ஹீரோ அண்ணிய எப்படிலாம் வளைச்சு சாட்டு போடுறாருன்னு, இவங்க இப்படி பண்ற சில்மிசத்தை அன்னைங்காரனும் லைவா பாத்துருதான். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறது தான் ஓபனாவே காட்டின இந்த படம் பேர் தான் சாகல் ஹவுஸ் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் வச்சு வளைச்சு தான் கிராமத்துல இருக்கக்கூடிய வீட்டுல வச்சு சாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அந்நிய சாட்டு போட்ட மாதிரி கனவு கண்டிருக்காரு. முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது தான் கிராமத்துலதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ மும்பைக்கு வேலை தேடி போறேன் அப்படிங்கிற பேர்ல அங்க போயிட்டு நம்ம அண்ணிய வச்சு சாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிருப்பான். அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோவுக்கு வேலையும் கிடைக்காம திரும்பவும் கிராமத்துக்கே வந்துருதான். கிராமத்துக்கு வந்த நம்ம ஹீரோ நிம்மதியா தூங்காம நம்ம அண்ணியை எப்படிலாம் சாட்டு போடலாம்னு சொல்லிட்டு டெய்லியும் கனவு கண்டே சாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். சரி, கனவுதான் நல்லா கண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தாதான் தெரியுது வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட பாட்டி இறந்து போயிருக்காங்க. வெளியில ஒரே கூட்டமா இருக்குது. நம்ம ஹீரோவும் சரி சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணி வீட்டுக்கே மொத ஆளா கால் பண்றான். உடனே அண்ணி வீட்லயும் வேற யாருக்கும் இப்ப போக முடியாது, அதனால நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணியையும் அண்ணனையுமே மும்பையில இருந்து கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் மும்பையில இருந்து கிளம்பி நேரா அண்ணியும் அண்ணனும் நேரா நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே வந்துருந்தாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே குசியாயிருது. நான் இவ்வளவு நாளும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் சாட்டு போடாம, அதுதான் அண்ணி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரவில்லை இருந்து போட்டு தடவுன்னு தடவி சாட்டு போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. குதிரை வண்டியில ஏறி இறங்க முதல்ல இருந்தே நம்ம ஹீரோ கைய போட ஆரம்பிச்சிருந்தாரு, வச்சு தடவ ஆரம்பிச்சிருந்தாரு. வீட்டுக்கு வந்து இறங்கினதும் சரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல தங்க வைக்காரு. இந்த ரூம் தான் உங்க ரூம், இங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லி விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அன்னைங்காரனும் சரி எனக்கு ஒரு வெளியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. ஆனா நம்ம ஹீரோ பய உள்ள சும்மா இருக்காம திரும்பவும் அன்னிக்கிட்ட போய் சிலுமிசத்தை ஆரம்பிச்சிருந்தான். எப்படியாவது சாட்டு போட்டுலான்னு ட்ரை பண்றான். ஆனா அன்னிக்காரையும் சும்மா இருக்காம வளைச்சு போட்டு தடவுல போடுறாங்க. அப்படி நடு வீட்டுல வச்சு தடவுல போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அன்னைங்காரனோட சத்தம் கேட்டுருது. உடனே ரெண்டு பேரும் பதறி அடிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல துண்டு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அன்னிக்காரி நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு எடுத்து கொடுக்குறா. அந்த டயத்துல நம்ம ஹீரோ அந்நிய கோரி மூஞ்சில ஊத்தி விளையாடுறதுன்னு போட்டு எல்லா விளையாட்டையுமே செஞ்சு பாக்குறாரு நம்ம ஹீரோ. இவங்க இப்படி தண்ணில விளையாண்டுகிட்டு இருக்க எல்லா விளையாட்டையுமே நம்ம அன்னைங்காரனும் பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கான். என்னடா இந்த பையன் கொஞ்சம் எல்ல மீறி போறானே அப்படின்னு பாக்குறான். பார்த்தவன் நேரா ரூம்புக்குள்ள வாரான். ரூம்புக்குள்ள நம்ம அன்னிக்காரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கா. என்ன தண்ணியை ஊத்தி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நினைச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல நம்ம அன்னைக்காரன் இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிய வச்சு சாட்டு போடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது பட்டப்பகலா இருக்கிறதுனால நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால நம்ம அன்னைங்காரனும் சரி விட்டுட்டு போயிடலாம் அப்புறமா பாத்துக்கலான்ட்டு கிளம்புறான். எல்லாம் நடக்கிறத பார்த்தா அன்னிக்காரிக்கு டவுட் ஆயிருது. ஒருவேளை நம்ம ஹீரோ பண்றது நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு டவுட் ஆகிட்டு தான் இருக்கா. ஆனாலும் நம்ம ஹீரோ பையவுல விடவே மாட்டேங்கிறான். அடுத்த நாளும் வெளியில வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பையவுல அண்ணிய வளைச்சு தடவுல போடுறதுலயே குறியாயிருக்கான். இப்படி கிடைக்கிற எல்லா கேப்புகளையுமே எப்படிடா அண்ணிய சாட்டு போடலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா மாட்டிக்கிறான். அந்த டயத்துலயும் அன்னைங்காரன் லைவாவே வந்து பாத்துருதான் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருதான். உடனே ரெண்டு பேருமே சரி நான் கீழே விழுற மாதிரி விழுந்துட்டேன், அதனாலதான் நம்ம ஹீரோ தான் வந்து என்ன காப்பாத்தினா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அன்னைங்காரனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சரி ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைங்காரனும் விட்டுட்டு போயிருதான். அந்த மாதிரி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் வெளியில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பேசி சிரிச்சு ஜாலியா இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோ சொல்றாரு சரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆத்தங்கரைக்கு போவோம். நம்ம சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னா
அங்கதான் விளையாண்டோம், அங்க நாளைக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்கலாம், பார்த்து ரொம்பவே ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு படுத்து தூங்க போறாங்க. நம்ம அண்ணனும் அண்ணியும் ஒரு ரூம்ல படுக்க போறாங்க. அந்த டயத்துல அன்னைக்காரனும் அண்ணியும் சாட்டு போடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஸ்டார்டிங்ல நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஆனா அன்னிக்காரி வச்சு தடவுல போடுறா. ஆனா அன்னைக்காரன் தடவுல போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமே மைண்ட்ல வருது. அதாவது ஸ்டார்டிங்ல குதிரைவடியில வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பயவுல போட்ட தடவுல எல்லாத்தையுமே அன்னைக்காரன் பார்த்திருக்கான். அதுக்கப்புறமா வளைச்சி வளைச்சி எங்கெங்கெல்லாம் வச்சு சாட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணானோ எல்லாத்தையுமே அன்னைக்காரன் பார்த்திருக்கான். அது எல்லாமே கனவுல வந்து வந்து போகுது. வெறிகொண்டு நின்னு நம்ம அண்ணனோட வாழக்கா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உடனே அப்படியே டவுன் ஆயிருது. அதனால மூட் அவுட் ஆன நம்ம அன்னைக்காரன் சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிறதுக்கு போயிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பயவுல மும்பைக்கு போன 2-3 நாள்லயே நம்ம அண்ணியவும் உசார் பண்ணிட்டான். ஆனா பல வருஷமா தன்னோட சொந்த கிராமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க தன்னோட சொந்த கிராமத்துல ஒரு பொண்ணை கூட உசார் பண்ணாமலா இருந்திருப்பான். தன் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபிகரை உசார் பண்ணி சாட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அன்னைக்கு நைட்டு அண்ணனும் அண்ணியும் சாட்டு போடாம படுத்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ பயவுல அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போயிட்டு வளைச்சு வளைச்சு சாட்டு போட்டுட்டு தான் தன் ரூம்ல வந்து படுத்து தூங்கி இருக்கான். இதை எல்லாத்தையுமே சாட்டு போடாம படுத்த அன்னிக்காரி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து என்னடா டே எங்க போயிட்டு வந்த, உன் ஆளை பக்கம் போயிட்டு வந்தியா அப்படிங்கறத கரெக்டா பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்டயே வந்து கேக்குறா. ஆனா ஹீரோ பயவுல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாமோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அடுத்த நாள் ஊரை சுத்தி பார்க்கலாம், ஆத்தங்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தோட 3 பேரும் கிளம்புறாங்க. அப்படி போகும்போது வெளியில வந்த உடனே நேரா நம்ம ஹீரோனியோட வீட்டுக்கே போறாங்க. அதாவது நம்ம ஹீரோ பயவுல வச்சு கும்மாங்கு தூக்குனால அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணு நானும் வாரேன் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒரு வழியாத சமாளிச்சுட்டு ஹீரோ பயவுலையும் 3 பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. போய் நேரா டூபல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கேயும் வச்சு குளிக்கிறாங்க. குளிச்ச உடனே 3 பேரும் வளைச்சு வளைச்சு சாட்டு போடுறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அதாவது அன்னைக்காரன் நம்ம அண்ணி நம்ம ஹீரோ பயவுல 3 பேரும் தண்ணியை மாத்தி மாத்தி அடிச்சு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலி ஆயிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பயவுலையால அடக்க முடியல, எப்படியாவது சாட்டு போட்டணும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அண்ணியோட ரூமுக்கு போயிட்டு திரும்பவும் சில்மிசத்தை ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அன்னைக்காரன் நேரா பக்கத்திலேயே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னோட ஒய்ஃபு கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இத பார்த்த உடனே 2 பேருக்கும் திக்கு திக்குன்னு ஆயிருது. இவங்க 2 பேரும் ஓப்பனாவே சாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறத பக்கத்துல நின்று நம்ம பார்த்த அன்னைக்காரன் என்ன சொல்றதுன்னு தெரியாமலும் இவங்க 2 பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாமலும் அந்த இடத்தை விட்டு கடந்து போறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம அண்ணனும் ஹீரோவும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறதுக்காக சரக்கு கடைக்கு போறாங்க. அங்க போய் ஜாலியா குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அன்னைக்காரன் அண்ணிய சாட்டு போடுறதுக்கு போயிருந்தான். ஆனா நம்ம ஹீரோ பயவுல யார சாட்டு போடன்னு தெரியாம நேரா நம்ம ஹீரோனியோட வீட்டுக்கே போயிருந்தான். அதாவது இந்த ஊர்ல ஒரு பொண்ணை உசார் பண்ணி வச்சிருந்தால அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வச்சு சாட்டு போட்டுட்டு நைட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரான். ஆனா அன்னைக்காரன் நம்ம அண்ணிய சாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். போட்டுக்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே தெரிய ஆரம்பிக்கி. அதாவது குதிரை வண்டியில வரும்போது நம்ம ஹீரோ பயவுல போட்ட தடவுலும் அதுக்கப்புறம் தண்ணியில வச்சு வளைச்சு வளைச்சு நம்ம அன்னிக்காரிய போட ட்ரை பண்ணுது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதனால திரும்பவும் நம்ம அன்னைக்காரன் மூட் அவுட் ஆயிருதான். பாதி சாட்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு இன்னைக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு படுத்த உடனே அன்னிக்காரி டென்ஷன் ஆயிருதா. நீங்க டெய்லியும் இப்படிதான் பண்றீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிருது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இல்லாம ரொம்பவே சோகமா அன்னிக்காரி இருந்துச்சு வெளியில உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த டயத்துல நம்ம ஹீரோவோட ஆளு அங்க வந்து அன்னிக்காரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இங்க 2 பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் வந்துருந்தாரு. ஹீரோ வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல ராஜா 2 பேரை வச்சுக்கிட்டு இருந்தாங்களாமே, நானும் 2 பேரை வச்சுக்கலான்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். கிடைக்கிற கேப்ல எல்லாம் அன்னிக்காரியவும் சாட்டு போடுறதுக்கு ட்ரை பண்றான். நம்ம ஹீரோனி பொண்ணையும் சாட்டு போடுறதுக்கு ட்ரை பண்றான். ஹீரோ பைய உள்ள 2 பேரை சாட்டு போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனி பொண்ணு ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடியே போயிருதா. ஆனா மூடான நம்ம ஹீரோ பைய உள்ள சும்மா இருக்காம திரும்பவும் நம்ம ஹீரோனியோட வீட்டுக்குள்ளே போய் ஹீரோனிய வச்சு செய்யணும் செய்யறான். அதோடு மட்டும் இல்லாம திரும்பவும் அண்ணியோட ரூமுக்குள்ள வரான். அண்ணியோட ரூமுக்குள்ள வந்துட்டு அண்ணி மட்டும் தனியா இருக்கிறத பார்த்துட்டு அங்க வச்சும் சாட்டு போடுறதுக்கு ஆரம்பிக்கான்.
இப்படி இவங்க 2 பேரும் சாட்டு போட்டுக்கிட்டு இருக்க சவுண்ட் வெளியில வரைக்கும் கேக்குது. அந்த டயத்துல அன்னைங்காரனும் வந்துருதான். அன்னைங்காரனும் பாத்துருதான். அன்னைங்காரன் என்ன நினைக்கிறான்னா, இவங்க 2 பேருமே எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளவு நேரம் பக்கத்துல போய் கூட பார்த்தோம், ஆனாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா பல தடவை 2 பேரும் சாட்டு போடும்போது அன்னைங்காரன் லைவா பார்த்து பக்கத்துல போயிட்டு என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா 2 பேரும் அந்த டயத்துல எஸ்கேப் ஆயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இப்படி எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத இந்த 2 பேரையும் என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைங்காரன் விட்டுட்டு அப்படியே போயிருந்தான். ரொம்பவே சாட்டு போட்டு என்ஜாய் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைங்காரன் தூரவே போயிருந்தான். இன்னைக்கு நைட்டும் ஆயிருது. நைட் ஆன உடனே அன்னிக்காரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அன்னைங்காரன் கூட சாட்டு போடுறதுக்கு வரா. ஆனா அன்னைங்காரனுக்கு திரும்பவும் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே ஞாபகத்துல வருது. இன்னைக்கு வச்சு கும்மாங்குத்து குத்துனது வரைக்கும் ஞாபகத்துல வருது. அதனால அன்னைங்காரன் என்ன பண்றான்னா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வந்து நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ள போறான். அங்க போனா ஹீரோ எவ்வளவு நல்லா படுத்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை அடின்னு அடிச்சு இழுத்துட்டு வந்து தன்னோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கதவெல்லாம் மூடிட்டு, டே என் கண்ணு முன்னாடியே என் ஒய்ஃபை வச்சு நீ சாட்டு போட்டு என்ஜாய் பண்ணணும். நீங்க பல தடவை ட்ரை பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு கூட வச்சு பகல்ல புல்லா வச்சு கும்மாங்குத்து குத்துனதையும் நான் பார்த்துட்டேன். அதனால என் கண்ணு முன்னாடியே வச்சு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ பையவுள்ளையும் அன்னிக்காரியும் ரொம்பவே குடும்ப குத்து வழக்கு மாதிரி, ஐயோ நாங்க அப்படிலாம் பண்ணவே மாட்டோம், நாங்க தப்பே பண்ண மாட்டோம், இப்படி பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி உலகமாக நடிப்பு நடிக்கிறாங்க. ஆனா அன்னைங்காரன், டே நீ பல தடவை சாட்டு போட ட்ரை பண்ணதை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் நீ சாட்டு போட்டதையும் நான் வெளியில நின்னு பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்தேன். இது முடியணும்னா என் கண்ணு முன்னாடியே நீ சாட்டு போடணும், அப்படி செஞ்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கண்ணு முன்னாடியே சாட்டு போடுங்கன்னு கட்டாயப்படுத்துறான். தம்பிக்காரனும் அண்ணியும் உடனே சாட்டு போடுறதுக்கும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி அண்ணனோட கண்ணு முன்னாடியே 2 பேரும் வச்சு மாங்குன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைங்காரன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, பாதியிலேயே தம்பிக்காரன் அடின்னு அடிச்சு வெளியே பத்தி விட்டுருதான். அதுக்கப்புறம் தம்பி வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்ததை அண்ணன் போய் கண்டினியூ பண்றான். அன்னிக்காரிய வச்சு மரண சாட்டு போடுறான். தம்பிக்காரனும் வச்சு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணதுனால திரும்பவும் தன்னோட ஆளு வீட்டுக்கே போயிட்டு நடு ராத்திரியில திரும்பவும் பஜனைய ஆரம்பிச்சிருதான். இப்படி நம்ம ஹீரோ பைய உள்ள எவ்வளவு சாட்டு போட்டாலும் அடங்கவே அடங்காத தன்னோட வாழைக்காய்க்கு எங்கெல்லாம் போய் தீனி போட்டான் அப்படிங்கறது தான் இந்த படத்துல வச்சு கும்மாங்குத்து குத்தி காட்டியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.